பெருமதிப்பிற்குரிய பாசத்துக்குரிய ஒரு அன்பான பெருமக்களே, மன்ற தலைவர் திரு யாதவன் அவர்களே, கலந்து கொள்ள இருந்த பாலமுகார் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, மறுமலர்ச்சி மன்றத்தின் நிர்வாகிகளே, தனிப்பெரும் சனசமூக நிர்வாகிகளே, முன்பள்ளி ஆசிரியர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் என் வணக்கங்கள். அன்பான எமது உறவுகளே, நேற்றுத்தான் ஊருக்கு வந்தேன். கொஞ்சம் கலப்பா இருக்கிறது. அந்த உடனே எனக்கு இந்த மன்றத்திலே ஒரு பேச்சை ஒரு கௌரவித்து கௌரவித்ததற்கு முதலில் மன்றத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பல வருடங்களின் பின்பு இந்த மன்றத்திற்கு மன்றத்திலே பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணி பார்க்கிறேன், எனக்கு பின்னால் எதிர்காலத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கப்படும் கலையரங்கம், பக்கத்திலே கட்டப்படுகின்ற முன்பள்ளி, நம்முடைய முன்பள்ளிகளின் வளர்ச்சிக்காக உலகத்தரம் என்பதாக கட்டப்படுகின்ற முன்பள்ளி, மேலும் மேலும் ஊர் பெரியவர்களால் கட்டப்பட்ட பனிப்புலம் சமசமூக நிலையம் காலடைந்து இருந்து உள்ளபோது அதை நமது ஊரகம் ஒன்று கோடி திருத்தி அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்ததை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் ஊரிலே சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்ட சமசமூக நிலையம், மேலும் காலியடி தெற்கிலே அமையப் போகின்ற காலியடி தெற்கு மறுமலர்ச்சி மன்றம், மேலும் பல கோயில்கள் பலவற்றை பார்க்கும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் அனைத்தும் சமசமூக நிலையமும் காலடி மறுமலர்ச்சி மன்றம் இணைந்து நடத்துகின்ற இந்த ஊழலை இணைத்து நடத்துகின்ற இந்த விளையாட்டுப் போட்டி மேலும் தொடர்ந்து பல பல பரிமாணங்களோடு நீண்ட முன்னேற்றத்துக்கு இடப்படும் என்று விரும்புகிறேன். இந்த விளையாட்டுப் போட்டிகளினால் ஒவ்வொரு சிறுவர் பிள்ளைகளின் உடல் வலிமையும் நீண்ட முன்னேற்றத்துக்கு வரும். இந்த விழாக்களை கண்டு தங்கள் பிள்ளைகளை திறமைகளை கண்டு பெற்றோர் மனம் குளிரும் நாள் இந்த நாள். இதனை ஒழுங்கு செய்தால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு முதல் நன்றிகள் எனக்கு. மேலும் பெரியோரே, கல்விமானே, மாணவ செல்வங்களே, வெளியோரே, நமது வளர்ச்சிகளுக்கு நமது ஊரில் உருவாகி வருகின்ற கலையரங்கம், முன்பள்ளிகள், சமசமூக நிலையங்களை பாவித்து நமது ஊருக்கு நல்ல அறிவுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயம் இக்கட்டடத்தை காலடைந்து விடாமல் திரும்பவும் சிதறடைய விடாமல் இது உங்கள் ஒவ்வொருவருடைய சொத்தாக கருதி தொடர்ந்து அதை பராமரித்து பாவித்து நல்ல முறையில் நல்ல ஒரு கல்வியுடைய அறிவுடைய சமுதாயத்தை நமது ஊரில் உருவாக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளே, நான் இங்கிருந்து உங்களிடம் அதை உங்கள் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அதற்கு ஐரோப்பிய பொறுப்பாளராக இருக்கிறார். எங்கள் ஊரின் வளர்ச்சிக்காக காலிய கட்டுமான பணிகள் நமது ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊரவர் ஒவ்வொருவரும் ஊரின் வளர்ச்சியில் பார்வையாளராக இல்லாமல் பங்காளிகளாக மாறி தங்களாலான நிதியுதவிகளை நல்கி இறைவழைத்து இந்த கட்டடங்கள் திறம்பட நடந்து முடிவதற்கு தங்களாலான நிதியுதவிகளை இலவாக செய்யும்படி அன்பாக உங்களுடைய எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயம் புலம்
முன்னேற்றங்கள் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்புகளை தீவிரமாக செயல்படி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கொள்கிறேன். அதே சமயம் பல பேருடன் நான் தொடர்பு கொண்டிருந்தேன். புலம்பெயர்ந்த நாடு உதாரணமாக ஜெர்மனி, புவனேஸ்வரன், பாலகுமார், லிங்கநாதன், சுதாகரன் போன்றோர் தானாக முன்வந்து ஜெர்மனியில் நிதி சேகரிப்பதாக உறுதியளித்தார்கள். அவர்களிடம் மேலும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்வர்களும் இணைந்து செய்யலாம். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உங்களான உதவிகளை நிதி உதவிகளை வழங்கி எமது காரிய கட்டுமான பணிகள் இதனை நடத்த முடிய ஆவண செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக புலனில் தொடர்பு கொண்டிருந்தேன். அவர்கள் புலனிலே ஒன்றியம் சொல்வதாக சொன்னார்கள். அவர்களும் விரைவில் முடிவெடுத்து ஒன்றியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்தார்கள், உறுதியளித்துள்ளார்கள். அவர்களும் விரைவில் செய்தார்கள். அதேபோல் இத்தாலியில் தொடர்பு கொண்டேன். இத்தாலியில் தேர்வுகளுடன் தானாக தொடர்பு கொண்டு தான் இதை செய்வதாக உறுதியளித்திருந்தார். அவர் இத்தாலியின் நிதி சேகரிப்பு சட்டத்துக்கான நிதி சேகரிப்பு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முகலான நிதியை பங்களிப்பு செய்து அவரை ஊக்கப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நோர்வேயில் இருந்து கஞ்சனில் என்னோட தொடர்பு கொண்டிருந்தார். அவரோடு இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் நிதி சேகரிப்பாக உறுதியளித்திருந்தார். அவரோடு சேர்ந்து வேறு யாரும் இணைந்து செய்யும் போது தானும் முன்பதாக சொல்லியிருந்தார். அவரும் செய்தார் நோர்வேயிலே. அதே போல் சுவிசில் வேல்முருகன் வேறு நிறுவனம் சொல்லியிருந்தார். அவர் பேருடைய நாமம் வரவில்லை. வேல்முருகன் போன்ற சுவிசிலும் அவரோட ஒன்றியங்கள் சேர்ந்து செய்வதாக சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கும் மற்ற நாடுகள் நிதியுதவி செய்யவும் மற்ற நாடுகளில் இருப்பவர்களும் உங்கள் ஊரின் உணர்வோடும் உரிமையோடும் நீங்கள் ஒத்துழைத்து இந்த ஊரின் வளர்ச்சிகள் ஒவ்வொருவரும் மூலாதான நிதி பங்கீடுகளை செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் சிந்திப்பதற்கு மட்டும் சில வார்த்தைகள் இந்த ரங்கத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து பிழையாக வழங்கிக் கொள்ள வேண்டாம். சில விஷயங்களை உங்களுக்கு முன் நடத்தி வைத்துகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது கூட்டிக் கொள்ளுங்கள். அதை உங்கள் சிந்தனைக்கு மட்டும் எனக்கு தெரிந்தது சில வசனங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான ஊர் மக்களே, 1976, 77, 77, 78, 79 80ஆம் ஆண்டுகளிலே காலடி மர்மலர்ச்சி மன்றம் என்றால் காகித புலிகள் என்றால் காலடி மர்மலர்ச்சி மன்றத்துக்கு ஒரு விலாசம் கொடுத்த ஒரு நாடகம். கிட்டத்தட்ட அந்த நாடகம் கிட்டத்தட்ட உண்மையிலே ஜனாதிபதி பரிசு பெற்ற நாடகம். பல மேடைகள் கண்ட நாடகம். உங்கள் எல்லோருக்கும் பெரிய மயங்குந்தோர் எல்லோருக்கும் தெரியும். அந்த நாடகத்தில் சிறந்த நடிகருக்கான பரிசு கிடைத்தது. சிறந்த நாடகத்தில் ஜனாதிபதி விருது கிடைத்த நாடகம், ஜனாதிபதி பரிசு பெற்ற நாடகம். அந்த நாடகத்தில் சில காலங்களில் நானும் நடித்திருக்கிறேன். அந்த நாடகத்திலிருந்து சில காட்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஏழை குடும்பம், பிள்ளை, தாய் தகப்பன், விவசாய குடும்பம். நெல்லி விதைத்தவர்கள் நெல்லெல்லாம் அணிந்து விட்டது. பிள்ளை சாப்பிட வழி இல்லை. பிள்ளை அம்மா பசி தாங்க இல்ல அடுப்படியில என்ன இருக்குது என்று பிள்ளை அழுது கொண்டு கேட்கும். பிள்ளை அழுது கொண்டு கேட்க நான் சொல்வாள், பாப்பால் என்ன செய்வது? அடுப்படியில பூனை இருக்கு, பூனை கீழே சாம்பல் இருக்கு, பூனை எப்ப இடுமண் என்று புருஷனத்தான் கேட்க வேணும். அடுப்படியில சாம்பல் இருக்கு, சாம்பலுக்கு மேல பூனை இருக்கு, பூனை எப்ப இடும்பம் என்று புருஷனத்தான் கேட்க வேணும். அப்ப பிள்ளை பசி பேரக்கூடவே, அப்பா பசி தாங்க இல்ல என்று கேட்கும். அப்பா புருஷன் சொல்லு, என்ன கேட்கிறது? ஏழைகளுக்கு இதுதான் வழி. கடவுள் விட்ட வழியப்பா, காரணம் நீ கேட்கிறார. கடவுள் விட்ட வழியப்பா, காரணம் நீ கேட்கிறாரு. அப்ப அந்த சின்ன பிள்ளை கேட்கும், கடவுள் எங்கே உள்ளாரப்பா, கடவுள் எங்கே
என்றால் கடவுள் மண்ட உணர்ச்சுவார். இது நாடகம், இது நாடகம், நாங்கள் நடத்திய நாடகம். இந்த நாடகத்துக்கு அந்த ஆண்டு எங்களுக்கு ஜனாதிபதி பரிசும் சிறந்த நாடகம் ஒன்றதுக்கான பரிசுகளும் பெற்ற நாடகம். அப்படி அந்த பிள்ளை அந்த நாடகத்தை போகும். நீங்கள் நினைக்கலாம் இவன் என்னடா ஒரு புராணான கருத்துக்களை சமுதாயத்தில் கிடைக்க போறானோ என்று நீங்கள் எண்ணி கோபிக்கலாம். நான் ஒரு புராணான கருத்துக்கள் ஒன்றும் சொல்லல. இந்த நாடகத்தில் இருக்கிற காட்சிகளைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அன்பால் நமது மக்களே, முன்னேறிப்பவர்களை முன்வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே பணிப்புலம் வாக்குசாலை கட்டுவதற்கு நடேசன் அவர்கள் தோளிலும் திருக்கல் மண்ணிலும் சென்று யாழ்ப்பாணத்திலே இருக்கிற தண்டவாளங்களை தூக்கி வந்து எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த வாசிசாலையை கட்டினார்கள் என்று முதியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். அந்த பெருந்தோடு இல்லை. ஆனால் அந்த வாசிகளை அடைந்து பாலடைந்து நிலையில் இருந்தது இப்போ திரும்பவும் புனருக்கான நல்ல நிலைக்கு வந்துவிட்டது. அதை எடுத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பகவத்கீதை, எங்கள் இந்து சமயத்தின் பகவத்கீதை சொன்ன சில தத்துவ கருத்துக்கள் அன்பான மக்களை சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கடமையை பலனை எதிர்பாராது. பகவத்கீதை முதலாவது கருத்து கடமையை பலனை எதிர்பாராது. அன்பான நமது மக்களே, யாராவது ஒரு குரு கடமையை செய்து போட்டு பூஜை பண்ணி போட்டு காசு வேண்டாமல் போகிறார் என்றால் நாங்கள் கடமையை செய்து கொண்டிருப்போம். அவர் காசு வேண்டாமல் போகிறார் என்றால் நாங்கள் தொடர்ந்து கடமையை செய்து கொண்டிருப்போம். கடமையை பலனே எதிர்பாராது. என்ன கொண்டு வந்தால் நீ கொண்டு போவதற்கு வாழ்க்கையில் அடுத்தது இதை சொல்ல கடவுள் போடணும். என்ன கொண்டு வந்தால் நீ கொண்டு போவது இதை சொல்ல கடவுள் போடணும். பகவான் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணன் கோயில் கட்டி திருட்டு கடந்து செய்வதில் மன்னன் பெண்களை கண்ணால் பிடித்திருப்பாரா ராமர் எங்கள் கிருஷ்ணன். அடுத்த தாப்பன் கசதரன் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுக்கு 4 பெண்காட்சிகள். ராமனின் பெண்ணாட்சி சீரியர் ராவணன் கடத்தி கொண்டு போட்டான். எல்லாரும் அடைஞ்சிருப்பீங்க. இலங்கைக்கு கடத்தி கொண்டு போட்டான். ராவணன் இருப்பார். அங்கே ஓடிப்பேன், இங்கே ஓடிப்பேன், எந்த வெள்ள காணல, இந்த வெள்ள காணல, இந்த வெள்ள காணல ஓடிப்பேன், இங்கே கொண்டு வச்சிருப்பேன். அதுவே ஆண்டி குரங்கு புலி பூனை கீழே பிடித்து பாலம் கட்டினாராம் இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போறது. மற்றவன் மனுஷிய காலையில குடிச்சட்டு செய்வாங்க. பாலம் கட்டினார். யாருக்கு உதவி வந்தார்கள் அணிலும் குரங்கும் பூனையும் போனது. இந்த கதைகள் எல்லாம் என்னதான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுமானம் சீரியா மீட்டல் கட்டின மனுஷிய சந்தேகிக்கப்பட்டான். கட்டின மனுஷனை கற்பில்லாதவனோ 2 வாரத்துக்கு நெருப்பில் ஏற்றி பார்த்தேன். கட்டின மனுஷி கற்பில்லாதவனோ நெருப்பில் அழைத்து போயிட்டான். அன்பான மக்களே, கொஞ்சம் சிந்திங்கோ. எங்கிற ஊரில் எந்த விழாவும் இன்றைக்கு நடந்த பிள்ளைகள் இந்த உடல் வளர்ச்சியும் இந்த விளையாட்டுகளால் மிகவும் முன்னேற்றப்பட அம்மங்கள் பிள்ளைகளும் அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து பிள்ளைகளும் சேர்ந்து உடலட்சியம் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாம் உறுதியடையும். இந்த இசையங்கத முயற்சிகள் அல்ல பழம்பரத்து முயற்சி ஒவ்வொரு முயற்சிகளையும் சிந்தித்து பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு குறிக்கோளை வச்சு நடத்தப்படுது. பழங்கம்பரத்து முயற்சி ஒரு குறிய இலக்கிய எண்ணி பிள்ளைகள் தொடர்ந்து பரம்பரத்தில் ஓடி எடுத்துக்கிறாங்க. ஒரு இலக்கம் நோக்கி ஓட்டாங்க, ஒரு சிந்தனையை நோக்கி ஓட்டாங்க. ஒரு சிறுவர்கள் படிக்கும் போது உடலாசை வளர்ச்சி தங்களுக்கு உடம்பை முயற்சிகள். அன்பான ஊர் மக்களே, எல்லோரும் நாங்கள் புதிய பாடத்தில் படிச்சிருந்தோம். இமயமலையில் இருந்துதான் கருத வேண்டும். ஆனால் எங்களுக்கு புதிய படிப்பித்த ஆசிரியர் சொல்வார் தங்க இமயமலையில் இருந்து வர வேண்டும். சில சமயம் அதே ஆசிரியர் இந்து சமயத்தில் படிவிட்டார் சிவனின் தலையில இருந்துதான் அங்கே வர வேண்டும்.
சிவனின் தலையிலிருந்து கொண்டாட வேண்டும். இதே போல சுகாதார முட்டை பால் கட்சி நீங்க சாப்பிடவும் சாப்பிட வேண்டாம். ரத்தம் வந்தோடும் எலும்பு வேலை வளையறாங்க. நீங்க வளர மாட்டேங்க. அதே மாசத்துக்கு வந்து சைவ சமயத்தில் ஒழிப்பார். அசைவன் நாங்கள் சைவ பொய்யார். அசைவன் சாப்பிடாதீங்கோ. அசைவன் சாப்பிட்டால் கூடாது. ஆனால் அவரும் சாப்பிடுவோம். அப்ப நாங்க எதை கடைபிடிக்கிறது? இந்த முரண்பாடுகள் இது மூடக்கோள்கள். அதெல்லாம் பணத்தாரியா என்னவோ சிந்திச்சு பார்ப்போம். கடவுள் நம்ம காப்பாற்றுவார் என்றால் கடவுள் நம்ம காப்பாற்றுவார் என்றால் இந்த காவலும் ராணுவம் எங்களுக்கு என்னது? கடவுளான காப்பாற்றுவார். அது ஒன்றும் தேவையில்லை. கருத்தம் வந்தாலே மைக் கேட்க போகணும். கடவுள் காப்பாற்றுவார். அள்ளி வழியாதானே கடவுள் காப்பாற்றுவார் என்று கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்றால் நாங்களே நாசத்தை போவோம். வீட்டில தீமுக அழிப்பு கூட வீட்டில் இருக்கலாமே. ஏன் மைக் கேட்க போகணும்? சிந்திச்சு பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் அறிஞ்சவர் என்றால் நாம் தினம் தினம் அல்லப்படுவதா இருக்கிறேன் இல்லையோ? எவ்வளவோ கஷ்டப்படுத்தோம் என்றதா இருக்கிறேன் இல்லையோ? கொடுமையான வியாதிகள் இதுல ஒண்ணே அறிஞரையோ இந்த கடவுளினால ஒண்ணு சுனாமி வந்தது. இந்த இயற்கை அழிவுகளிலோ சூறாவளி பூமி அரிசி இதெல்லாம் கடவுளுக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கும்? கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றால் துப்பாக்கின்ற கதையிலும் இருப்பாரோ, துப்பாக்கின்ற தோட்டாவிலும் இருப்பாரோ? உண்மைக்கு நான் கடவுளுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல உங்களுக்கு உங்களை சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்றோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கடவுளுக்கு எதிரோ உங்களுக்கு கண்டதை மட்டும் நீங்கள் முடிவெடுத்துக்கணும். உங்களுடைய கையிலான் நான் சொல்லுவ கருத்து நீங்கள் முடிவெடுங்க. அன்பே சிவன், அன்பே சிவன், அன்பே சிவன் என்றால் சிவனின் கையிலே அன்பே சிவன். கடவுள் என்ற எல்லா கடவுளின் கையிலே கத்தி, வாள், சூடாயுதம், ஓடாதி, வில்லு, அம்பு, கசாப்பந்த ரெண்டு வெற்ற அழகான கடையில் எடுக்கிற மாதிரி எல்லாம் அனுமதிச்சிருக்காரு. அப்ப கடவுள் அம்பால ஒன்றும் சாதிக்க மாட்டாரோ? எல்லாம் கத்தி, பொல்லு, வில்லு, சூடாயுதம் எல்லாம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் சிரிச்சு பார்ப்போம். எல்லாம் வல்ல கடவுள, எல்லாம் வல்ல கடவுள கல்லிலையும் மண்ணிலையும் உலகத்திலையும் மனுஷனால படைக்க முடியுமோ? எல்லாம் வல்ல கடவுளை கல்லிலையும் மண்ணிலையும் சாதாரண மனுஷனால படைக்க முடியுமோ? சரி, படைக்க முடியும் என்று சொன்னால் மனுஷனால கடவுளை படைக்க முடியும் என்று சொன்னால் மனுஷன் தான் கடவுளோட வல்லமையான. சிலவர் சொல்லுவார் மனுஷன் கிளியரை செய்கிறான், செய்த பிறகு குருவர் ஐயர் வந்து தீர்க்கத்தை கழித்தா பிறகு சிலையர் வந்து கடவுள் அம்சத்தை பெற்று விட்டாங்க. உங்களை ஐயரை கும்பிட்டு கேட்கிறார். அந்த கல்லுக்கு கழிக்கிற தீர்க்கத்தை கஷ்டப்படுற மனுஷத்தை தலையில வச்சு கஷ்டமில்லாத ஒரு சாதாரண மனுஷனா உள்ள மனுஷனா வாழ விடுவோம். கல்லுக்கும் மண்ணுக்கும் தெரிஞ்சு கஷ்டப்படுத்த ஒரு அன்பா கேட்டுக்கிறோம். அன்பான ஊரவர்களே, சிலைகள் எல்லாம் வரும் சிலைகள் தான். அவன் உறைஞ்சு விட்டா கடவுள் உறைஞ்சு விட்ட வேண்டிய தன் சிலைகளை தங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர். அதுக்கு ஒரு தனி கலவு, அதுக்கு முன்பு இன்னொரு பூட்டு, இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பூட்டு. தண்ணியை பாதுகாத்துக் கொள், தண்ணியை பாதுகாத்துக் கொள்ள அதுக்கு ஒரு கலவு, அதுக்கு முன்னிலை பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு கலவு. போலீஸ் தான் கொள்ளாது நான் நினைக்கிறேன். தண்ணியை பாதுகாத்துக் கொள்ள முடியாது சாதாரண மக்களை என்னென்று பாதுகாத்துக் கொள்ளுவார்? சற்று சிந்திச்சு பாருங்க. எங்காவது ஐயர் கண்டதுண்டா? கண்டீங்களோ? எங்காவது ஐயர் பரவக்காவது கண்டீங்களோ? எங்காவது ஐயர் போன்ற நக்குவ கட்டி கண்டீங்களோ? அவர்களுக்கு தான் தெரியும் அங்க 1 மில்லியன். அப்பா ஐயான நீங்களும் நாங்கள் நாம் தக்கோமுக்கிறோம் பரவக்காவடி எல்லாம் செய்வோம். அங்கோட்டு இல்லை நாங்கள் கடமை காசு ஓடி கொண்டு போவோம்.
அன்பான ஒரு ஊரர்களே, நான் கோயில் வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. குஞ்சுக்கு ஒரு கோயிலை கட்டி நலிவடைந்த ஒரு சமுதாயத்தை மூன்றின் நலிவடையை செய்ய வேண்டாம் என்று அன்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம், பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பான பெரியோர்களே, புலம்பெயர்ந்த எதிர்காலத்தில் குஞ்சுக்கு ஒரு கோயில் கட்டியதோ போதும், குஞ்சுக்கு ஒரு மாலை நேர வகுப்புகள், குஞ்சுக்கு ஒரு கல்வி நிலையங்கள், குஞ்சுக்கு ஒரு முன்பள்ளிகள், குஞ்சுக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்தும் பிள்ளைகளும் உருவாக்குறதுக்கு ஒத்துமையா செய்யுங்கள். அன்பான உறவுகளே, எதிர்காலத்தில் ஒரு தொழிற்பயிற்சி கூடங்கள், அன்பான உறவுகளே, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்கள் வரட்டும், முதியோர்களுக்கான பொதுமக்கள் வரட்டும். நமது ஊர் எல்லாவற்றிலும் சிறுவர்கள் இளையோர்கள் சேர்ந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உறுதி செய்யுங்கள். எதிர்காலத்தில் நமது ஊர் ஒரு அறுவடை சமுதாயமாக வழிபடுங்கள். எல்லாரும் சேர்ந்து அன்பாக ஊர்கூடி தேர்ந்தெடுப்போம். ஊர் உறவுகள் கூடிய நமது ஊரை முன்னேற்றுவோம் என்று உங்களை பணிவாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான ஊர்களே, எதிர்பாரான கருத்துக்களை ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான் உங்களுடன் இந்த கருத்துரை தெரிவித்திருக்கின்றேன். தயவு செய்து சிந்தித்து எவ்வளவு ஊருக்கு என்ன இப்போது தேவை, எந்த தேவை என்பதை உணர்ந்து செய்து நடைபெறும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இறந்த பின்பு ஆன்மா இணைத்தம் முயற்சி நட வேண்டாம். இருக்கும் போது நாம் முன்னாக நாம் பலர ஆவண செய்யும் வழி அன்பாகவும் பணிவாகவும் கூறிக்கொண்டு மீண்டும் நமது பாசத்துக்குரிய உலக மக்களிடம் நன்றியும் இடத்திலே பேச சந்தர்ப்பம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியை வழங்கிய மறுமலர்ச்சி மன்றத்தின் செயற்பாட்டாளர், சிறப்புரை வழங்கிய மறுமலர்ச்சி மன்றத்தின் செயற்பாட்டாளர் திரு ரங்கநாத் அவர்களுக்கு எமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பிரதம விருந்தினர் இங்கே தவிர்க்க முடியாத காரணத்தினாலே வருக முடியாது என்று அறிவித்த நிலையில் அவரது பிரதிநிதியாக திரு மணிவண்ணன் அவர்களை இங்கே எனது சார்பிலே பிரதம விருந்தினரை ஆற்றுமாறு இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். அவரை இங்கே பிரதம விருந்தினருக்காக உரையாற்றுமாறு அன்புடன் அழைப்பதுடன் எமது மறுமலர்ச்சி மன்றத்தினுடைய செயற்பாடுகளை